குடமிளகா சாதம் இப்போ நான் ஒரு பாரம்பரிய மெத்தடில் செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான அரோமாவோட மதியம் லஞ்சுக்கு அட்டகாசமான சாப்பாடு. வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், மல்லி, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இஞ்சி, 3 பல் பூண்டு. நல்ல பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். ஜாரில் கொட்டிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிட்டோம். ஒரு 5-6 சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. நல்லா அந்த புழுங்கல் அரிசி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி குக்கரை காமிச்சிங்கன்னா நல்லா உதிராக நமக்கு சாதம் கிடைக்கும். கடுகு உளுந்து வெடித்து வந்தோடனே கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடி பொடியாக, அதாவது மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கிறோம். இதை வதக்கும் போது கண்ணாடி பதம் வருது, அதோட வாசமும் வருது. இப்போ குடமிளகா, ஒரு குடமிளகா, ஒரு நார்மல் கொஞ்சம் பெரிய குடமிளகா, நல்லா அதை துவளை வதக்கிடுறோம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஒரு தக்காளி, இப்போ அரைச்ச விழுது அதில் போட்டுடுறோம். நெய் இப்போ போடுறோம் 1 டீஸ்பூன். நான் சின்ன ஸ்பூனில் ஊற்றவும் உங்களுக்கு நிறையா தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சப்பொடி, நைஸ் உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுக்குறோம். இதில் பச்சை வாடை போகிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. இப்போ அந்த சாதம், ஆறின சாதத்தை இதில் கொட்டிடலாம். அப்போ எல்லாம் ஒன்று கலந்து வரணும். அதனால் கொஞ்சமாக கைகளில் அப்படி தண்ணியை தெளித்து விட்டு பெரட்டி கொடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ட்ரெடிஷ்னல் கலந்த ஒரு கலவை சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குடமிளகாய் சாதத்தை நீங்கள் லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கலாம். பாசுமதி ரைஸு இதெல்லாம் செய்யலாம் பச்சரிசியில். ஆனாலும் புழுங்கல் அரிசி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். ஒரு 5-6 முந்திரி பருப்பை அப்படியே பச்சையாகவே போட்டு மூடி வச்சு 3 நிமிஷம் கழித்து எடுத்துடுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக. நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் தாளிக்க போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் மட்டும் நீங்கள் எச்சா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.